மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுக என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. திருமாவளவன் இதனை வலியுறுத்தியிருக்கிறார். மேகதாது அணை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டங்களை கூட்ட வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். காவிரியில் நீர் திறந்துவிட மறுக்கும் தமிழர் விரோத போக்கை கர்நாடக மாநில அரசு கைவிட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விசிக தலைவர் திருமாவளவன் இதனை வலியுறுத்தியிருக்கிறார். இனியும் கர்நாடக அரசு நமக்கு நியாயம் செய்யும் என நம்புவதற்கு இடமில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கர்நாடக அரசின் மீது இனியும் நம்பிக்கை இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் சார்பில் நாம் நமது நியாயமான குரலை உரத்து வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். மேகதாது விவகாரம் தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக அரசின் பிடிவாதத்தால் தமிழகத்தின் டெல்டா பகுதிகள் பாலைவனமாகிவிடும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அறிக்கையின் மூலமாக இந்த விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் விவரிக்க கேட்கலாம். யோகேஸ்வரன் வணக்கம். தனது அறிக்கையின் மூலமாக விசிக தலைவர் திருமாவளவன் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். காவிரியில் நீர் திறந்துவிட மறுக்கும் தமிழர் விரோத போக்கை கர்நாடக மாநில அரசு கைவிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே காவிரி பிரச்சனையானது தலையாய பிரச்சனையாக தமிழ்நாட்டிற்கு இருந்து வரக்கூடிய நிலையில தற்போது இந்த அறிக்கை பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக காவிரி குழு ஆணையிட்ட பிறகும் காவிரியில் நீர் திறந்து விடாத கர்நாடக அரசின் தமிழர் விரோத போக்கை அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் ஒழுங்காற்று குழுவை அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் கர்நாடக அரசின் இப்போக்கை விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் எனவும் தற்போது அவர் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா விட்டுள்ள நீர் இதுவரை ஒட்டுமொத்தமாக 1 TMC அடைய அளவு கூட எட்டவில்லை எனவும் அது மட்டுமின்றி 2018 வழங்கப்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி விழுகுண்டுவில் கிடைக்கப்பெற்ற வேண்டிய அளவு 27.2 TMC அடியாக இருந்த நிலையில ஜூலை 27 வரையிலான நிலவரப்படி அந்த டிஎம்சி 0.6 TMC அடி மட்டுமே சேர்ந்திருக்கிறது என்றும் தற்போது இந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். இது தற்போது காவிரி மேலாண்மை வாரியம் அடுத்து வரும் 15 நாட்களுக்கு 3500 கியூசெக் நீரை திறந்து விடுமாறு கர்நாடக அரசுக்கு ஆணையிட்டிருக்கிறது. ஆனால் அது கர்நாடகா மாநிலம் அதை எதிர்த்து கர்நாடக மாநில விவசாயிகள் போராடி வருகின்றனர் எனவும் தற்போது இந்த தகவல்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி குறுவை சாகுபடி இல்லாமல் போய்விட்டது எனவும் சம்பா சாகுபடி செய்ய முடியாத நிலையில் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களில் ஒட்டுமொத்த விவசாயமும் கேள்விக்குள்ளாக இருக்கிறது என்றும் தற்போது இந்த அறிக்கையில் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இனியும் கர்நாடக அரசு நமக்கு நியாயம் செய்யும் என நம்புவதற்கு இடமில்லை எனவும் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் சார்பில் நம் நியாயமான குரலை உரத்து நாம் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அது மட்டுமின்றி தமிழ்நாடு அரசு உடனே இதை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது இந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே காவிரி பிரச்சனையானது தலையாய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய நிலையில தற்போது விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய இந்த பதிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெறப்படுகிறது. இது குறித்து தற்போது அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.